Hello everyone. Railways Recruitment Board வந்து NTPC exams conduct பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் அதாவது CBT 1ன்னு சொல்லுவோம். அது வந்து கிராஜுவேட் லெவலுக்கும் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கும் கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இங்கே கிராஜுவேட் லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணி அண்ட் ரிசல்ட்ஸும் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் CBT 2 ஃபார் கிராஜுவேட் லெவல் உங்களுக்கு அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ October 13 தான் உங்களுக்கு வந்து CBT 2 நடக்க போகுது ஃபார் கிராஜுவேட் லெவல். அண்டர் கிராஜுவேட் லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிசல்ட்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைன். ஸோ கேண்டிடேட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாமுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட அடுத்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் RRB கண்டக்ட் பண்ண அந்த NTPC எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் லெவல் அதாவது CBT 2ல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் பர்டிகுலராக மேக்ஸில் மட்டும் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த வே நம்மளுக்கு கொஷின்ஸ் எந்தெந்த டாப்பிக்லேருந்து அமைஞ்சிருக்கு, அதில் என்ன லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியில் கொஷின் கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்க்க போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 37, 85, 65 and 23. 37, 85, 65 மற்றும் 26 என்ற எண்களின் சராசரியை கண்டறியும். ஓகேங்களா? ஸோ சராசரின்னு ஆவரேஜ். ஸோ இப்போ உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னன்றது எடுக்கணும். So average is equal to sum of observations divided by number of observations. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். டிவைட் பை எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணணும். சிம்பிள் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ் மொத்தமே எவ்வளோ இருக்குது, மொத்தமாக 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் என்னன்றது கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே நம்பர்ஸ்லாம் நம்ம குரூப் பண்ணிக்கலாமா? 37 + 23 plus 85 plus 65 divided by number of terms பார்க்கும்போது 4 terms. ஸோ ஏன் இந்த மாதிரி குரூப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் அவுட் ஃபிகர்ஸாக வரும். இங்கே யூனிட் டிஜிட்டில் 7 இருக்குது, 3 இருக்குது, ஆட் பண்ணிங்கன்னா 0ல் முடியும். அதே மாதிரி 5 இருக்குது, 5 இருக்குது, ஆட் பண்ணிங்கன்னா 0ல் முடியும். இந்த இடத்துல உங்களோட கேல்குலேஷன் பார்ட் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரனா இருக்கும். 37 + 23 ஆட் பண்ணிங்கன்னா 60. அதே மாதிரி இங்கே 85 + 65, 80 + 60 140, 140 ப்ளஸ் அங்கே இருக்கிற 10 இங்கே வந்துச்சுன்னா 150. ஸோ அப்போ உங்களுக்கு மொத்தமாக 210 வருது. ஸோ 210 divided by 4. ஸோ 4 இங்கே மேலே இருக்க 21 பார்க்கும்போது 5ஆல் போகும். ஸோ இருக்கிற ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணணும்னா ஆப்ஷன் நம்பர் ஏ வராது. ஏன்னா நமக்கு 100s வரக்கூடிய டிஜிட்டே 50s வருது. ஓகேங்களா? ஸோ 50, 5 கேரி ஓவர் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5, 4 2s are 8. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இருக்குது, கேரி ஓவர் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 52.5 அப்படின்னு வரும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வில் பி 52.5. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் கேல்குலேஷன் பார்ட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸ் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஸ்டெப்புக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்க்கணும். ஒரு ஸ்டெப்பு போட்டு இந்த 4 ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வராது, இன்னொரு ஸ்டெப்பு போட்டு இந்த 4 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வராத மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸை நேர் டவுன் பண்ணணும். ஸோ அப்படி ஆப்ஷன்ஸை நேர் டவுன் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? நான் வந்து ஃபுல்லாக இருக்கிற கொஷின்ஸில் இருக்க ஸ்டெப்ஸ் எடுத்து போட்டு எல்லாமே சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் அப்படின்றது ஒரு டைப்பு. எனக்கு இருக்கிற 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்க போகுது. அண்ட் எனக்கு இருக்கிற டைமும் வந்து கம்மியாக இருக்க போது நான் அதர் செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்க்கணும். ஸோ நீங்கள் எக்ஸாம் ஓரியன்டட் ப்ரிப்பரேஷனுக்கு போகும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை நேர் டவுன் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? என் கொஷின் எனக்கு புரிஞ்சிருச்சு, இதோட ஸ்டெப்பு நான் போட்டுட்டேன். ஒரு ஸ்டெப்பு போட்டு இருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வராதுன்னு நேர் டவுன் பண்ணிகிட்டே வருவேன். 4லேருந்து 3, 3லேருந்து 2 வந்துட்டேன் அப்படின்னா அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸாக்டான ஆன்சர் அதுக்குண்டான ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். கிளியரா? ஸோ ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜோட ஃபார்மில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணும்போது சால்வ் பண்ண முடியுங்க. அதே மாதிரி நீங்கள் பேரலில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டே வாங்க. இஃப் 23/3 மோர் தென் a number is 25/6 then find the number. ஸோ ஃப்ராக்ஷன் ஓரியன்டட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டினில் கேட்டது உங்களுக்கு ஆவரேஜ் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டது ஆவரேஜ் பேஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆவரேஜில் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். ஒரு எண்ணை விட 23/3 அதிகமாக இருந்தால் 25/6 பின்னர் அந்த எண்ணை கண்டறிவோம். ஸோ ஒரு நம்பரை 2/3 + 3யோட ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது 2/5 + 6 அப்படின்னு வருது. அந்த நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அந்த அன்னோன் நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஈக்குவேஷனை மாற்றிக்கலாமா? ஃபைன். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 23/3 மோர் தென் a number, மோர்னா ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாமா? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஈக்குவேஷனாக மாற்றிக்கிறோம். 23/3 மோர்னு போட்டுருக்காங்க. ஸோ ப்ளஸ் நம்பர், அந்த நம்பர் என்னன்றது தெரியாது. இப்போதைக்கு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இஸ்னா இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். இஸ் 25/6. ஓகேங்களா?
ஒரு எக்ஸை விட 23/3 இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னா 25/6 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரே எய்ம் என்னன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த நம்பர் ஆப்போசிட் கொண்டு போயிடலாமா? ஸோ இங்கே ப்ளஸில் இருக்கிறது ஆப்போசிட்டில் கொண்டு போனால் மைனஸில் வந்துருமா? ஃபைன். ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25/6 மைனஸ் 23/3 அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 6 அப்படின்னு வந்துடும். இங்கே டினாமினேட்டரில் 6 தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் இருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே 3 இருக்குது, எனக்கு 6 வேணும். 3 எப்படி 6ஆக மாற்றலாம்? இன்டூ 2. ஸோ இப்போ மேலே இன்டூ 2 பண்ணிட்டீங்க அப்படின்னா 23 × 2 46. ஓகே, இந்த ஸ்டெப்பு போட்டோமா? இதோட முடிச்சுக்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்க நம்பர் சின்ன நம்பராக இருக்குது, நெகட்டிவ்ல இருக்க நம்பர் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் வரும். இந்த ஐடியாவோட நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ஸ் அப்ரோச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்ஷன் ஏல வந்து பாசிட்டிவ் ஆன்சர் இருக்குது, ஆப்ஷன் பியில் வந்து பாசிட்டிவ் ஆன்சர் இருக்குது. அதுவே சிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இட் ஹாஸ் டு பி ஐதர் சி ஆர் டி. ஆன்சர் வந்து உங்களுக்கு சியாக தான் இருக்கணும், இல்லை டியாக தான் இருக்கணும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ஃபைன், அது என்னன்றது பார்க்கலாம். சில கேஸில் உங்களுக்கு 3 ஆப்ஷனுமே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீடே பண்ண வேண்டாம். டேரெக்டாக இருக்கிற அந்த நெகட்டிவ்ல இருக்க அந்த ஒரு ஆப்ஷன் தான் உங்களோட ஆன்சராக இருக்கும் ஆப்வியஸ்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாமா? ஃபைன். ஸோ அப்போது 46 - 25. ஸோ நெகட்டிவ்ல தான் வரும். ஸோ 6 - 5 1, 4 - 2 2. ஸோ 21/6 அப்படின்னு இருக்கும். இது ரெடியூஸ் பண்ணலாமா? நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே ஃபேக்டரால் கேன்சல் ஆகுமா? ஸோ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெடியூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 7s are 21, 3 2s are 6. ஸோ அப்போது -7/2 தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் யோர் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் யோர் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறீங்க. சால்வ் பண்ணும்போது ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு ஆப்ஷனை பார்க்கல, ஒரு ஸ்டெப்பு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடைக்குது. அந்த ஐடியாவோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்ரோச் பண்ணுறீங்க. இது வருமா இது வராதான்னு நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வரீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஆப்ஷனில் இருக்கும்போது நீங்கள் இன்னொரு ஸ்டெப்பு போட்டிங்கன்னா எந்த ஆன்சர்ன்றது கரெக்டாக வந்துடும், எந்த ஆப்ஷன் அப்படின்றது கரெக்டாக வந்துடும். ஓகேவா? கிளியரா? ரொம்ப சிம்பிளிஃபைடாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும், ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டே ஆப்ஷன்ஸை நேரோ டவுன் பண்ணிட்டு வந்து ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து உங்களுக்கு டிவிசிபிலிட்டி, ஸோ நம்பர் சிஸ்டம் பேஸ் கொஸ்டினாக இருக்குது. ஃபைன், என்னன்றதை பார்க்கலாம். இஃப் 8 digit நம்பர், அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, இஸ் டிவிசிபிள் பை 11. ஒரு 8 digit நம்பர் இருக்குது, அது 11ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஓகேங்களா? சரி, தமிழில் சொல்லிடுறேன். 8 இலக்கு எண் 11ஆல் வகுப்படுமானால் ஏ என்ற எண்ணை கண்டறியவும். சரிங்களா? ஸோ ஒரு 8 digit நம்பர் இருக்குது, அந்த 8 digit நம்பர் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்களா? இருக்கிற எல்லா டிஜிட்ஸும் கொடுத்துட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? இங்கே ஒன் ஆஃப் த டிஜிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஏ என்ற ஒரு வேரியபிள் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா எனக்கு ஏ பதிலாக என்ன போட்டால் 11ஆல் டிவைட் ஆகணும்னு கேட்குறாங்க. கிளியரா? ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது இந்த நம்பரால் டிவைட் ஆகுமா, அது 11ஆல் டிவைட் ஆகுமா, அது 8ஆல் டிவைட் ஆகுமா நம்மளால டிவைட் பண்ணி சொல்ல முடியும். ஆனால் அந்த நம்பரை ஹோல்சமாக கொடுக்காம, கம்ப்ளீட்டாக கொடுக்காம ஏதோ ஒரு டிஜிட்டோ 2 டிஜிட்டோ விட்டுட்டு இது 11ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போ நம்ம அந்த டிவிசிபிலிட்டி ரூல் பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு ஃபேக்டருக்கும், அதாவது ஒரு நம்பருக்கும் நம்மளுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரூலை வச்சு தான் வந்து இந்த நம்பர் டிவைட் ஆகுமா இல்லையா ஆகாதான்றது நம்மளால சொல்ல முடியும். ஸோ அந்த ரூலை வச்சுட்டு ஏக்கு பதிலாக என்ன நம்பர் வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டினை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நம்மளுக்கு ஆன்சரை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஆன்சர் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்துரும். இல்லை நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா இல்லைனா தேவையில்லாத ஸ்டெப்ஸ்லாம் போட்டு நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? கொஸ்டினை 2-3 தடவை படிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. மிச்சம் இருக்க ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோயிங் ஸ்டெப்லாம் கரெக்டாக அமைஞ்சிரும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ன்றது என்னது? சம் ஆஃப் டிஜிட்ஸ் அட் ஆட் பிளேஸ், அதே மாதிரி சம் ஆஃப் டிஜிட்ஸ் அட் ஈவன் பிளேஸ். இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி ஐதர் 0 ஆர் மல்டிபிள் ஆஃப் 11. இட் ஷுட் பி ஐதர் 0 ஆர் மல்டிபிள் ஆஃப் 11. எனக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபிஃப்த் பொசிஷன், 7th பொசிஷன், 9th பொசிஷன், இந்த ஆட் நம்பர் ஆஃப் பொசிஷனில் இருக்க நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி செகண்ட் பொசிஷன், 4th பொசிஷன், 6th பொசிஷன், 8th பொசிஷன், ஈவன் பொசிஷனில் இருக்க நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுப்பேன். இந்த 2 சம்மையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த 2 நம்பர்ஸையும் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 0 வரணும், இல்லை 11ஓட மல்டிபிள் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும். அப்படி வரலனா அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகாது. கிளியரா? ஃபைன். ஸோ இப்போ இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த நம்பர் 11ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வந்து அஷூர் பண்ணிட்டாங்க இந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும். நம்ம ஏக்கு பதிலாக என்ன டிஜிட் போட்டோம் அப்படின்னா 11ஆல் டிவைட் ஆகுன்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இருக்கிற அந்த நம்பர்ஸில் ஆட் பொசிஷனில் இருக்க நம்பரையும் ஈவன் பொசிஷனில் இருக்க நம்பரையும் நான் வந்து எடுத்து குரூப் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஆட் பொசிஷனில் என்ன இருக்குது? 2 இருக்குது, 6 இருக்குது, 3 இருக்குது, ஏ இருக்குது. ஓகேங்களா? ஆட் பொசிஷன் நீங்கள் ஆல்டர்னேட்டாக பாருங்கள்.
ஸோ ஆல்டர்னேட்டாக பார்க்கும்போது 1 2 அதுக்கப்புறம் 5 விட்டு 6 அதுக்கப்புறம் 1 விட்டு 3 அதுக்கப்புறம் 9 விட்டு A. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன வருது 2 6 + 2 8 8 + 3 11 11 + A 11 + A. இதை நான் தனியாக குரூப் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஈவன் பொசிஷனில் இருக்க நம்பர் பார்க்குறேன். ஸோ ஈவன் பொசிஷனில் நம்பர் பார்த்தா என்ன வருது எனக்கு 5 இங்கே 1 இங்கே 9 இங்கே 4. ஸோ 5 + 1 6 9 + 6 15 15 + 4 19. ஸோ இங்கே 19 வருது. இந்த ரெண்டு சமயம் நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தேன் அப்படின்னா ஓகேங்களா, இந்த ரெண்டு டோட்டலையும் நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 0 வரணும். ஒன்று 0 வரணும், இல்லை 11ஓட ஏதாவது ஒரு மல்டிபிள் வரலாம். 11 22 33 அப்படின்னு ஏதோ ஒரு மல்டிபிள் வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இங்கே ஏக்கு பதிலாக என்ன நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஓவரால் 0 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 11 + Aன்னு இருக்கு இல்லையா, ஏக்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து ஓவராலாக 0 வரணும். ஸோ எனக்கு இங்கே டோட்டலாக 19 வரணும். அப்போ தான் 19 - 19 = 0. ஸோ நான் ஏக்கு பதிலாக வந்து 8 போட்டேன் அப்படின்னா தான் எனக்கு 19 வரும். ஓவராலாக உங்களுக்கு 19 வரணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும், 11 + 8 தானே போடணும். ஏவோட வேல்யூ உங்களுக்கு 8 இருக்கணும். ஸோ 8 will be the answer for this question. ஓகேங்களா, ஸோ டாபிக் என்ன டாபிக் தெரியுது, லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியுது. ஒன்லி திங் இஸ் நம்மளுக்கு இந்த டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நம்பர் சிஸ்டமில் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாமே கிளியராக பார்த்து வைங்க. ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் 5 வரைக்கும் இல்லை 10 வரைக்கும் இந்த மாதிரி பார்த்துருப்போம். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கணும். ஏன்னா CBT 2 லெவல் 2ன்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ணி கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருங்க. ஓகேங்களா, ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தா ஒரே ஸ்டெப்பில் முடிகிற மாதிரி தான் இருக்குது. பட் உங்களுக்கு அந்த டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்தது உங்களுக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். Shubham secured 345 marks out of 600 in the annual examination. Find the percentage of marks obtained by him. ஓகேங்களா, ஸோ ஆண்டு தேர்வில் சுபம் 600க்கு 345 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவர் பெற்ற மதிப்பெண்ணின் சதவீதத்தை கூறவும். ஓகேங்களா, சதவீதம் பர்சன்டேஜ்னா என்னன்றது கேட்குறாங்க. ஸோ அவர் ஸ்கோர் பண்ணது இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்ஸாக நம்மளுக்கு தெரியுது, அதை பர்சன்டேஜாக கேட்குறாங்க. ஓகேங்களா, பர்சன்டேஜ் கேல்குலேஷன் என்னன்றது தெரியுமா. ஸோ அவர் ஸ்கோர் பண்ண மார்க்கு டிவைட் பை டோட்டல் மார்க்கு இன்டூ 100. ஓகேங்களா, ஸோ அவர் என்ன கேட்குறாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை ஹிம், மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை ஹிம் டிவைடட் பை டோட்டல் மார்க்ஸ், மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை ஹிம் டிவைடட் பை டோட்டல் மார்க்ஸ், அந்த பர்டிகுலர் எக்ஸாமில் இருக்கிற டோட்டல் மார்க்ஸ் இன்டூ பர்சன்டேஜ்னு கேட்டதுனால இன்டூ 100. ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா இன்டூ 100. ஓகேங்களா, ஒரு ஃப்ராக்ஷனை A/Bன்னு இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா இன்டூ 100. அதுவே ஒரு பர்சன்டேஜாக ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 100. ஓகேங்களா, பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஃபைன், கொஸ்டின் போயிடலாமா. ஸோ அப்போ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க இங்கே, மார்க்ஸ் கோடு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சுகம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 345 345 டிவைடட் பை டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ இருக்குது அவுட் ஆஃப் 600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 600 இன்டூ 100. அவ்வளோதானே. ஸோ அந்த ஃபார்மில் என்னன்றது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ கேல்குலேஷன் பார்ட்டில் இங்கே இருக்கிற 2 0 இங்கே இருக்கிற 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 6 இருக்குது, 345 இருக்குது. ஸோ அப்போ 6னா எனக்கு 6ஓட மல்டிபிள் எனக்கு கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான் இருக்கணும். ஆனால் இங்கே ஈவன் நம்பர் இல்லை. அப்போ வேறு எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 6ல் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3ஆல் கேன்சல் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஆப்வியஸ்லி 2ஆல் கேன்சல் ஆகாது, ஏன்னா மேலே இருக்க நம்பர் ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது 3ஆல் கேன்சல் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா 4 + 3 7 7 + 5 12 3ஆல் கேன்சல் ஆகுது. ஸோ கேன்சல் பண்ணி பார்க்கலாமா. இங்கே 3 2s are 6, 3 1s are 3, 3 1s are 3, கேரி ஓவர் 1 5. ஸோ 115/2, 115/2. ஸோ அப்போ இதுலேருந்து தெரியுது நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ரிசல்ட்டு ஆன்சர் வந்து பாயிண்ட்ல தான், டெசிமலில் தான் இருக்கும். ஸோ ரவுண்ட் அவுட் ஃபிகர்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரூல் அவுட் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷன் ஆன்சர் ஆகாது, நீங்கள் ரூல் அவுட் பண்ணிடலாம். ஃபைன், இங்கே எல்லாமே எனக்கு பாயிண்ட்ல தான் வந்திருக்கு. ஸோ நான் ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும். ஃபைன், ஸோ அப்போ கேல்குலேட் பண்ண என்ன இருக்கும் எனக்கு 2 5s are 10, கேரி ஓவர் 1, 2 7s are 14, கேரி ஓவர் 1, 2 5s are 10. ஸோ 57.5 தான் இந்த கொஸ்டின் குண்டான ஆன்சர் இருக்கும். 57.5 தான் இந்த கொஸ்டின் குண்டான ஆன்சர் இருக்கும். கிளியரா. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, டாபிக் வந்து பர்சன்டேஜ் தான், எக்ஸாமினேஷன் பேஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. மார்க்கை கொடுத்துட்டு பர்சன்டேஜாக என்னன்றது கேட்குறாங்க. ஸோ அதை சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ரொம்ப குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸை நிறைய ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் இல்லையா. பை செல்லிங் எ சேர் ஃபார் 2858.77 a person gains 27%. ஸோ இது பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். டாபிக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சேர். ஸோ ஒரு சேரோட செல்லிங் ப்ரைஸை கொடுத்துட்டு அந்த சேரோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றதை கேட்குறாங்க. இதில் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கெயின் வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு நாற்காலியை இந்த விலைக்கு விற்பதன் மூலம் ஒருவர் ஆதாயம் பெறுகிறார், 27% ஆதாயம் பெறுகிறார். ஆதாயம்னா கெயின்.
ஓகேங்களா. நாற்காலியின் விலையை கண்டறிவோம். விலைனா அந்த காஸ்ட் ப்ரைஸ், வாங்கும் போது என்ன காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த விலையை என்னன்றது கேட்குறாங்க. ஓகேவா, சிம்பிள் தானே. ஸோ உங்களுக்கு இதுக்கு வந்து ரொம்ப பேசிக்கான, அதாவது காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட்டோட ஈக்குவேஷன்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ எனக்கு கெயின் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே பை டிஃபால்ட் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100% தான். ஓகேங்களா. எப்போவுமே எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் எனக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக விற்றுருந்தேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட், காஸ்ட் ப்ரைஸோட கம்மியாக விற்றுருந்தானே எனக்கு லாஸ். ஓகேங்களா. நான் ஒரு பொருளை எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கணும், என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கை அதை பற்றி தான் இருக்கும். நான் செல் பண்ண போகிறேன், நான் விற்க போகிறேன் அப்படின்னா அதோட அதிகமாக வச்சு விற்கலாமா, அதோட கம்மியாக வச்சு விற்கலாமான்றதை நான் வந்து டிசைட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே உங்களுக்கு 100% தான். நெக்ஸ்ட், இப்போ இங்கே வந்து கெயின்ன்றது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸோட ஏற்றி தான் நான் விற்க போகிறேன். எவ்வளோ ஏற்றி விற்க போகிறேன்? 27%. எவ்வளோ ஏற்றி விற்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27%. ஸோ அப்போ என்னோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் என் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும்? 100 + 27 127 இருக்கும். கரெக்டுங்களா. காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் கெயின் தான் என்னோட செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். கரெக்டு தானே. நான் என்னோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடுச்சு, அதோட ஒரு 10% அதிகமாக வைக்க போகிறேன் அப்படின்னா என் செல்லிங் ப்ரைஸ் வந்து 110% இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத பார்க்குறேன். அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸோட மணி வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன். கொஷனில் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸை வச்சு நான் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறேன். கிளியரா? பர்சன்டேஜ் டு ஆக்சுவல் வேல்யூ, பர்சன்டேஜ் டு ஆக்சுவல் வேல்யூ கம்பேரிசன், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, என்னை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரைஸ் வந்து 127% இருக்குது. ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரைஸு 127% அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2858.77. 2858.7. ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரைஸ் வந்து பர்சன்டேஜ், என்னை பொறுத்த வரைக்கும்னா நம்ம கேல்குலேட் பண்ணது தான், கேல்குலேட் பண்ண செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ். செல்லிங் ப்ரைஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் 127%. செல்லிங் ப்ரைஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி வேல்யூ 2858.77. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 1% எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. 1% எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா, எல்லாமே உங்களுக்கு வந்து ரவுண்ட் அவுட் ஃபிகர்ஸாக தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ளூஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நம்மளுக்கு டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ நம்மளுக்கு க்ளூஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை வச்சு நம்மளோட ஸ்டெப்ஸை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ 127% அப்படின்றது 2858.77 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1% எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 1% பாயிண்ட்டில் வருமா பாயிண்ட்டில் வராதான்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. இங்கே பார்க்கும்போது எனக்கு தெரியுது எனக்கு பாயிண்ட்டில் வராதுன்னு. அண்ட் இன்னொன்று 100 தான் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இருந்தாலும் அது உள்ளே போயிடும், அதுக்கப்புறம் வெளியே வந்துடும், பாயிண்ட்டுக்கு வெளியே போயிடும், அது வேறு விஷயம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே 127 இருக்கு இல்லையா, இங்கே 285 இருக்குது. ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? 127 into 2. ஓகேங்களா. 127 into 2 போட்டிங்கன்னா 7 2s are 14, 5 254 வரும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸில் கேன்சல் ஆகுது. ஸோ 254 வரைக்கும் போகும். இப்போ கேரி வருது இல்லையா. ஸோ கேரி ஓவர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 - 4 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8 - 5 3, அப்புறம் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 318 அப்படின்னு வருது. ஓகேங்களா. 318 அப்படின்னு வருது. ஸோ அதே உங்களுக்கு இன்ட்டு 3 போட்டிங்க அப்படின்னா 127 into 3, அதாவது 7 + 4 11 5 6 7 8 381 வருது. அதாவது 318 பெரிய நம்பர். ஸோ எனக்கு 3 டைம்ஸ் வேலை போகாது. ஸோ இங்கே 2 டைம்ஸ் வேலை தான் போகும். ஸோ அகைன் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸாகவே நான் வந்து அடிச்சிடுறேன். ஓகேங்களா. இன்னும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னாலும் 218 எனக்கு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அகைன் 254 தான் போகும். ஓகேங்களா. 254 தான் போகும். ஸோ 318 - 254. ஸோ சால்வ் பண்ணலாமா. ஸோ 8 - 4 4, 11 - 5 6, 648 அப்படின்னு வரும். ஓகே சரி. கேல்குலேஷன் பார்ட் மட்டும் நம்ம 127 285 இருக்கு இல்லையா, நான் நார்மல் கேல்குலேஷன் போட்டிருக்கேன். இங்கே எனக்கு வந்து ஸ்பேஸ் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் நான் வந்து நார்மல் இதிலே போட்டுடுறேன். ஸோ 285,877 டிவைடட் பை 127. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 டைம்ஸ் போகுது. ஸோ 2 டைம்ஸ் போனால் 254. 254 மைனஸ் பண்ணுறோம். 8 - 4 1, சாரி 8 - 3 1, 5 - 4 1, இங்கே கேன்சல் ஆகிடு. ஸோ அதுக்கப்புறம் 318 போடுறோம். அகைன் 2 டைம்ஸ் அதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 254 அப்படின்னு வருது. 8 - 4 4, 11 - 5 6, இங்கே கேரி ஓவர் வந்துடுது. அதுக்கப்புறம் 647. ஸோ இங்கே வந்து 127 into 5 போட்டு பார்க்கலாமா. ஸோ இங்கே into 5 போட்டு பார்த்தோன்னா 7 5s are 35, 5 2s are 10 13, ஸோ 5 1s are 5 6, 635 வருது. ஸோ உங்களுக்கு 5ஓட பெரிய நம்பர் தான் இருக்குது. ஸோ 5ஆல் போட்டுக்கலாம். ஸோ 635. ஸோ இங்கே மைனஸ் பண்ணோன்னா 7 - 5 2, 4 - 3 1. ஸோ இங்கே இருக்கிற 127 கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அதாவது உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 127. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து இந்த பாயிண்ட் வச்சு നിങ്ങൾക്ക് இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்ன்றது எப்படியோ வெளியே போயிடும். அது ஓகே. ஸோ நீங்கள் ஃபுல்லாக டிவைட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு.
ஓகேங்களா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுன்றது தெரிஞ்சிச்சு ஸோ 1% வந்து 225 இப்போ தெரிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் டீட்டெயிலாக வந்து எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி டிவிஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எக்ஸாமில் அவ்வளோ டைம் இருக்காது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு கொடுத்துக்க அந்த ரஃப் ஷீட்டில் நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணிகிட்டே வரணும் சரிங்களா ஃபைன் ஸோ அப்போது 1% என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2251 ஓகேங்களா 1% அப்படின்றது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2251 ஸோ அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 100% எவ்வளோ கண்டுபிடிக்கணுமா கேட்குறது ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சேர் கரெக்டாக ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சேர் ஸோ இங்கே 2 டிஜிட் இருக்கு இல்லையா 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு இல்லையா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் பாயிண்ட் போட்டுக்கணும் 22.51 இங்கே வந்து நான் அடுத்ததில் இங்கே நான் பாயிண்ட் போடலை ஸோ இங்கே போட்டுக்கிறேன் பாயிண்ட்டை போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்களா ஃபைன் ஸோ அதுக்கப்புறம் ஸோ அப்போது 1% அப்படின்றது உங்களுக்கு 2251 அப்படின்னு வந்திருக்கு ஸோ 100% உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுன்னா 2251 2 நம்பருக்கு முன்னாடி வந்திருக்கு இல்லையா ஸோ 22.51 ஸோ 2251 அப்படின்றது உங்களோட ஆன்சராக இருக்கும் 1% is 22.51 ஸோ 100% will be 2251 ஸோ 2251 will be the answer for this question ஓகேங்களா புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது வந்து 1%ஓட வேல்யூ ஸோ 1%ஓட வேல்யூ 22.51 இப்போது 100னா மல்டிப்ளை பை 100 பண்ணுவீங்க இல்லையா ஸோ அப்போது 22.51 இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜம்ப் ஆகிருக்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜம்ப் ஆகிருக்கும் ஸோ 100% அப்படின்றது 22.51 அப்படின்னு இருக்கும் கிளியரா ஸோ அந்த கேல்குலேஷன் பார்ட்டில் ரொம்ப கிளியராக இருங்க ஸோ உங்களுக்கு வந்து சிபி ப்ளஸ் கெயின் வந்து எஸ்பின்னு வரும் ஸோ 127% தான் அவங்க கொடுத்துருக்குற அந்த 2858.7 வேல்யூ ஸோ அப்போ 1% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இன்டூ 100 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட் ப்ரைஸான 100% வேல்யூ எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட் போகலாமா ஓகே நெக்ஸ்ட் Ram and Rahim together have rupees 1210 if 1/3 of Ram's money is equal to 2/5 of Rahim's amount what is the amount that Rahim has ஸோ அப்போ இது ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஷின் தான் ராமுக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது ரஹீமுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட் இருக்குது ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் என்ன கேட்குறாங்க ரஹீமோட வேல்யூ எவ்வளோன்றதை கேட்குறாங்க ஓகேங்களா ராமும் ரஹீமும் சேர்ந்து 1210 வைத்துள்ளனர் ராமின் பணத்தில் 1/3 ரஹீமின் தொகையில் 2/5க்கு சமம் ஸோ அவங்களோட வேல்யூ எங்களோட வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணுறாங்க சமம் என்றால் ரஹீமிடம் உள்ள தொகை எவ்வளவு ரஹீமிடம் உள்ள தொகை எவ்வளவு ஸோ நம்ம என்ன பண்ண கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஈக்குவேஷனை மாற்றிக்கலாமா ஸோ எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் ராம் 1/3 ஆஃப் ராமுக்கு எம்னு போட்டுக்கணுமா 1/3 ஆஃப் ராம் இஸ் ஈக்குவல் டு 2/5 ஆஃப் ரஹீம் 2/5 ஆஃப் ரஹீம் ரஹீம்க்கு எச்னு போட்டுக்கிட்டுமா ரெண்டுமே எனக்கு ஆறில் தான் ஆரம்பிக்குது ஸோ ஆறுன்னு போட்டால் நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் எனக்கு வந்து பெக்யூலியராக இருக்கிற அதாவது டிஸ்டிங்டிவாக இருக்க டேர்ம்ஸ் போட்டுக்கிறேன் இங்கே எம்னு எடுத்து போட்டுக்கிறேன் ராமுக்கு ரஹீமுக்கு ஹெச்னு எடுத்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஸோ தட் இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ராமு ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரஹீம்ன்றது எனக்கு தெரியும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ராம் பை ரஹீம் எடுத்துக்கிறேன் ஸோ அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும் இங்கே எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஆப்போசிட்டில் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு டிவிஷனாக மாறிடும் ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/5 இன்டூ இதோட ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும் 3/1 இங்கே 1/3 இருக்கிறது ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா 3/1 அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போகும் நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போகும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குது கடைசியில் ஸோ அப்போ 3 2s are 6 6/5 வருது ராம் பை ரஹீம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/5 ஓகேங்களா ராம் பை ரஹீம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/5 ஓகேங்களா ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது ராம் கிட்ட 6 பார்ட்ஸ் இருக்குது ரஹீம் கிட்ட 5 பார்ட்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு பேர்கிட்டயும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது 11 பார்ட்ஸ் இருக்குது ரெண்டு பேருமே சேர்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 பார்ட்ஸ் இருக்கும் இந்த 11 பார்ட்ஸ் தான் கொஷனில் கொடுத்துருக்குறேன் 1210 நான் வந்து ரேஷியோவில் இருக்கிறத அதாவது ஃப்ராக்ஷனில் இருக்கிறது எப்பவுமே நான் பார்ட்ஸ்னு சொல்லுவேன் ஏன்னா எக்ஸாக்டாக ராம் கிட்ட 6 ரூபாய் இருக்குன்னு கிடையாது எக்ஸாக்டாக ரஹீம் கிட்ட 5 ரூபாய் இருக்குன்னு கிடையாது இவங்க கிட்ட இவ்வளோ இருந்ததுன்னா அவங்க கிட்ட இவ்வளோ இருக்குன்ற கணக்கு தான் ரேஷியோ தான் ஓகேங்களா ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 பார்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த 11 பார்ட்ஸ் தான் கொஷனில் கொடுத்துருக்குற 1210 இந்த 11 பார்ட்ஸ் தான் கொஷனில் கொடுத்துருக்க 1210 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளோன்றதை பார்க்குறோம் ஓகேங்களா 11 பார்ட்ஸ் தான் 1210 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளோன்றதை பார்க்குறோம் ஸோ இங்கே கேன்சல் பண்ணலாமா 11s are 121 இங்கே ஃபாலோட் பை 0 ஸோ அப்போ 1 பார்ட்றது எவ்வளோவா இருக்கும் உங்களுக்கு 110 rupeesனு இருக்கும் ஓகேங்களா 1 பார்ட்றது எவ்வளோவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 110 rupees ஸோ 1 part is equal to 110 rupees ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு கடைசி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் த அமௌண்ட் தட் ரஹீம் ஹேஸ் ஸோ ரஹீம் கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதை பார்க்கணும் ஸோ ரஹீம் கிட்ட எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது ரஹீம் கிட்ட மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பார்ட்ஸ் இருக்குது ஸோ 1 part தான் 110 அப்படின்னா 5 பார்ட்ஸ் என்னவா இருக்கும் 110 into 5 1 தான் 10னா 5ன்றது 50 2ன்றது 20 10ன்றது 100 ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிப்பீங்க 1 part தான் 110 அப்படின்னா 5 பார்ட்ஸு 110 into 5
550. 110 into 5 550. ஸோ ஆப்ஷன் டி தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். இது ஆக்சுவலி ரேஷியோ பேஸ் பண்ணியிருக்க கொஷின். ஓகேங்களா, ரேஷியோ டாப்பிக்கில் கொஷின் கேட்டிருக்காங்க. அது ரேஷியோவாக கேட்டாலும் ஒன்று தான், இல்லை ஃப்ராக்ஷனாக கேட்டாலும் ஒன்று தான். A/B அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லை A/Bன்னு சொன்னாலும் ஒன்று தான். சரிங்களா, ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனாக மாற்றுறீங்க, அதுலேருந்து ரெண்டு பேரோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறீங்க, டோட்டலாக இருக்கிற 11 பார்ட்ஸு டோட்டலாக இருக்கிற மணி வேல்யூட ஈக்குவேட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதை சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, சிம்பிளாக இருக்கா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.